காற்று புத்தகம் எல்லாரும் எடுத்து 40வது அதிகாரம் 20-21. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மரபின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். யாத்திரா புத்தகம் 40வது அதிகாரம் 20-21. தேவனுடைய வீடு அந்த வீட்டில் இருக்கிறோம். இது எங்கே வைக்கிறாரு? 20-21 சாட்சி பெட்டியாக இருக்கு. தேவனுடைய வசனம் சாட்சி பெட்டியாக இருக்கு. நீங்களே என் சாட்சி கர்த்தர் சொல்லிட்டாரா? வசனம் இருக்கா? நம்ம கர்த்தர் சாட்சியா இருந்தால் நம்ம எங்க வைப்பார்? இது பாஸ்டர் சபைக்கு பாஸ்டர் வேணுங்கிறது இருக்குதான். உலக கதை பேசிருக்கல. நீ சரிமா இருக்கியாமா? இன்னும் கேட்க சரிமா இருக்கலாம் வந்திருக்காங்க. காட்டில் இருந்து வருவாங்களா? அந்த கதையை கேட்கக்கூடாது. எல்லாம் மூத்த பார்த்து கண்டுபிடிக்கணும். உனக்கு ஆவி கற்றுள்ள ஆவி கொடுத்து ஒரு பாஸ்டர் இருந்தார். அதை பற்றி தெரியும். அவர் 5வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் வார்த்தை அது பேர் கேஇ அப்ரஹாம். இவருடைய ஃபோட்டோ அமெரிக்காவில் உயரத்தில் இந்தியன் அப்போஸ்தலர் எழுதி அவர் ஃபோட்டோவும் இருக்கு. இந்தியன் அப்போஸ்தலர் வார்த்தை எதிரோட படுத்திருக்காரு. சாட்சியாக இருக்கு. நீங்கள் என்னுடைய சாட்சி. இந்த வருஷம் சொல்லுறா நாம் கர்த்தர் சாட்சியாக இருந்தால் நம்ம எங்க இருப்பார்? ஒரு அடியை போட்டுறாரு. வாசஸ்தலத்துக்குள் வாசஸ்தலத்துக்குள் கொண்டு போய் மரபின் திரைச்சலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். நாம் சாட்சியா இருந்தால் தேவனுடைய வீட்டுக்கு போகணும். நம்முடைய வீட்டில் முன்பாகத்துக்கு என்ன சொல்லுவோம்? தலவாசல், அப்புறம் முன்கட்டு, வீடு. இதே போல தேவனுடைய வீடா இருக்கும். தேவ வசனம் நமக்குள் போயிட்டானால் நம் தேவனுடைய வீடா இருக்கும். என்ன போனோம்? தேவனுடைய வார்த்தை வசனம். தமிழ ஆங்கிலத்தில் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இடித்து போனால் நாம் தேவனுடைய வீடு. அந்த ருசித்தை அனுபவத்தை கொண்டு வந்தால் தான் கற்று வார்த்தை தெரியும். பைபிள் படிக்கவில்லைன்னா சும்மா வாசல் அதுக்கு இல்லை. நல்ல இழுத்து தங்க வைக்கணும். வாசல் பேர் உபதேசியா மகா பரிசுத்த ஸ்தலம். 20-21 போட்டு 40. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மரபின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தார். கர்த்தர் சாட்சியாக நாம் இருந்தால் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பார். மகா பரிசுத்த ஸ்தலம். முன்னால இந்த தேவாலயத்தை அவங்க கிட்ட ஆலயத்தில் தேவன் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிற இடத்துக்கு அதை புண்ணியஸ்தலம். அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை மூலஸ்தானம் குனிஞ்சு போகணும். அது வாசல் கட்டேது. அதுக்காக குனிஞ்சு வாங்க தன்னைத்தான்
வாசல் கட்டையா இருக்க காரணம் என்ன? தன்னை தாழ்த்துன்னு நோக்கத்தோட வாசல் கொட்டையா விட்டு. நம்ம வீட்டுக்குள்ள போனா எப்படி போனோம்? நின்றால போனோம். இப்படி போடுவோமா? அதே மாதிரிதான் நீ இருக்க. இப்போ மூளை நம்ம மூளையும் அந்த காலத்து மூளையும் பாருங்க. வீட்டுக்கு போனா எப்படி போனோம்? தேவடைய வீடு கூட போகணும். 10 வீடாய் பார்க்க பரிசுத்தத்துக்கு போகணும். பரலோகத்து நம்ம வீடு எங்க இருக்கு? நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்து இருக்கு. அங்கேதான் நம்ம போய் சேரணும். மண்ணா இருக்க மண்ணோடு மண்ணா இருப்பாங்க. மண்ணுக்கு மண்ணுக்கா போவோம். இது 3 வகை பிடிக்க பிரகாரம் பரிசுத்தம் மகா பரிசுத்தம். இது தேவனுடைய சன்னதி. என்ன பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம். கர்த்தர் வீட்டிற்க இடம். கர்த்தர் வீட்டிற்க இடத்துல நம்ம போயிருக்கோம். அதான் அறுத்துட செய்த கடைசி. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் விளங்குறார் சொல்றார். அவர் சொல்லும் போது என்ன விளங்குது? பயங்கரமா இருக்கு. கடலுக்கு அந்த பக்கம் இருந்தா இந்த மாதிரி எடுக்கணும். 27 அதிகாரத்தில் கடல்ல போற அப்போ கடல்ல போற புயலும் இவங்க எல்லாம் ஒரு படகு இருக்காங்க. புயல் எழும்பினா படகு இருக்குமா? காத்து அடிச்சு. ஆனா இவரு இந்த படகில் இருக்காவிட்டால் நீங்க தப்பி பிழைக்க மாட்டீங்க. யாரு? வசனம் அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் போட்டிருக்கேன். அது பைபிள் பைபிளுக்குள்ள இருக்கக்கூட வார்த்தை. நம்ம இருட்டுக்குள்ள வரணும். பைபிள் இருக்கு வசனம். பைபிள் இப்படி தூக்கிட்டு இருக்குல்ல. எல்லாரும் பாருங்க, நான் சர்ச்சைக்கு போறேன். பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். இவர்கள் கப்பல் விசுவாசமாய் கப்பல் கடலில் கர்த்தர் இறைத்து நம்ம இருக்கிறோம். இவர் இருந்தனால படகு இருக்கிறனால எல்லாரும் தப்பி பிடிக்கிறார். இவரு படகு யாரு? கடலில் இருக்க பயப்படுறாங்களா? மகா பரிசுத்தத்தில் இருக்கிறோம். இருக்கணும் மகா பரிசுத்தலம். பரிசுத்தலம் பிரகாரம். நீங்கள் நான் கர்த்தருக்கு சாட்சியா இருந்தால் மகா பரிசுத்தலத்தை கொண்டு வருவார். சாட்சியா இருந்தால் அதான் நீங்கள் நின்று சாட்சி கர்த்தர் சாட்சியா மாறும். கர்த்தர் சாட்சியா மாறினா விசுவாசம் தெரியும், அவர் வார்த்தையில தெரியும், செய்தியில தெரியும். இந்த மகா பரிசுத்தலத்தில் கிருபாசனம் இருக்கு. இந்த மகா பரிசுத்தலத்தில் சீனாய் மலையிலிருந்து கொடுக்கப்பட்ட கற்பனை கொண்டு வரான். சீனாய் மலை உச்சிலிருந்து மோசே என்ற கற்றுக் கொடுத்தார். கொண்டு வர வேளையில ஜனங்களுடைய கோபப்படுத்துது. மோசே கற்பனை உடைச்சிட்டு கீழே போட்டான். கற்பனை உடைஞ்சு போச்சு. பல எழுதியிருக்காரு. விளங்குமா? ஆனா கடனை எடுக்க வரும். கற்பனையில் எழுதி கொடுத்தனால முறை இணையத்தில் எழுதி
இந்த வசனம் எங்க வரணும்? இறைத்து அடிவிட்டால் அது உடையாது. உடைச்சான். திரும்ப கத்தை இறங்கி இதே போல நீ பலகை எடுத்து என்ன மரம்? மரக சித்தி மரம், முள்ளால் நிறையப்பட்ட மரம். அந்த முள்ளெல்லாம் நீ செதுக்க ஆட்கள் சொல்லுக்குள்ள என்ன ஆகும்? இழுத்த குத்தப்பட்டு முகம் ஆடி இப்படி பார்க்க அதான் முள்ளு குத்திட்டு அர்த்தம். மோசே இந்த கற்பனை கர்த்தரோட கையிலிருந்து வாங்கிட்டு வர இது இருத்துல போகலாம். கற்பனை கையில வச்சுட்டு வரலாம். கர்த்தர் வார்த்தை எங்க வரணும்? இறைத்துல வரணும். கையில வச்சுட்டு வரலாம். முகம் பிரகாசிக்கும். பிரகாசா கர்த்தர் வார்த்தை கையில வாங்கிட்டு வரான். இவன் முகம் பிரகாசம். அந்த வார்த்தை இறைத்துல போனா முகம் எப்படி பிரகாசிக்கும்? பிரகாசிக்கும். செத்து போகணும். கையில் இருக்கும் போது இருக்குது பிரகாசிக்கும். இறைத்துல போனா எவ்வளவு பிரகாசம் இருக்கா? நம்ம முகம் பிரகாசிக்குதா? இவ்வளவு பிரகாசம். இந்த மோசன் முகத்தை பார்க்க பயந்தாங்க. அதான் கார்த்தை ஒருவன் கிட்ட ஆகும். இன்றைய உடைச்சு போட்ட கிருபாசன பெட்டியை கற்பனைய சீர்படுத்தி அதை எடுத்து அதுக்குள்ள எடை வச்சு இறைத்து வைக்கிறார். திரும்ப அது மூடுறார். பெட்டிட்டு வச்சு இந்த கற்பனை எடை கொண்டு வர இது இதயமாய் ஒரு பெட்டிக்குள்ள வைக்கிறார். வச்சு அது மேல ஒரு மூடி போடுற. அந்த மூடிக்கு பேரா கிருபாசனம். என்ன பேரு? மூடி எடுத்துட்டு வா. இன்னும் எதை எடுத்துருவோம்? பானை எடுத்துருவோம். அது இப்படி இருக்கிறவரை இந்த சாட்சியா இருக்கிறவரை இந்த பானைக்குள் வைத்து மூடி வச்சிருக்கார். இது ரொம்ப சிறப்பு. நீ உடைச்சு போட்டாலும் உங்களுக்கு நான் திரும்பவும் அதை உண்டாக்கி அதை என்னை இழைத்து நம்முடைய இழுத்து இருக்கு. இது வடிக்கணும். நமக்கு ஆகாரமாக கொடுக்கும். சோறு வேகணும். வெந்ததான் சாப்பிட முடியும். சோறு வெந்து நமக்கு ஆகாரமா இருக்க. அந்த மூடிக்கு பேர் என்னது? கிருபாசனம். இந்த கிருபா மேல் அவருக்கு ஆசை, கிருப நிறைஞ்ச ஆசனத்தில் உட்கார்ந்துக்க. கிருபாசனம் ரெண்டா பிடிக்கணும். கிருப நிறைந்த ஆசனம். ஆசனம் உட்கார இடம். இந்த உடைச்சு போட்ட கிருபை சுத்தலா நான் சொன்ன வார்த்தை கேட்காமல் நீங்க மீறினால் அது கிருமினால் நான் மூடி அதுமே நான் வச்சேன். இந்த கிருபாசனத்தில் அது ஆசனமாக உட்கார்ந்து. இந்த கிருபாசனத்தை நீங்க சேரணும். சேர்ந்தாத்தான் கர்த்தருடைய வல்லமை நடக்கும். தாவீது போல உங்களுக்கு பலன் எங்களை வில்லம் குவைத்தால் வசனம் போவோம். வசனம் போனால் உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் வசனம் எங்க போனோம்? இறைத்துல போனோம். இறைத்துல போனா நம்ம பலன் கொடுப்பார். தாவீது பலன் கொடுத்தாரா? எங்களை வில்லம் அவன் வைத்தார். இதே போல இந்த வார்த்தை நமக்குள்ள போகும். அதுமே வீட்டுக்கார் இந்த கற்பனைகள் இல்லை எழுதப்பட்ட வசனம் கொண்டு வரும்போது முகம் பிரகாசிக்கும்.
முகத்தை பார்க்கறது என்ன பயந்தாங்க. திரும்ப முக்காடு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டு கிட்ட போய் கேட்பாங்க. முக்காடு இருக்க வரையிலும் கிட்ட இருப்பாங்க. முக்காடு எடுத்த உடனே முகம் தெரியுமா தெரியாதா? சரி. மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கால வரையிலும் கர்த்தர் முகத்தை யாரும் தரிசிக்கல. இந்த மோசையும் கர்த்தர் பின்பக்கத்தை கண்டான். நாம் அவர் முகமுமாய் தரிசிக்க. கர்த்தரை நாம் எப்படி தரிசிக்கிறோம்? இந்த முகத்துக்கு முன்னால வரணும். அவர் வசனம் கையில் இருக்கு. அவர் முன்பா வரணும். அவரை தரிசிக்கணும், சந்திக்கணும். அப்போ நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? இப்படி முகம் திருப்பிடும். அப்படிதான் ஆராய்ச்சி வரலன்னா வரலையா, எனக்கு வேலை வேலை நான் மறந்துட்டேன் இன்னும் சொல்லவே மாட்டேன். வாசனம் உள்ள போனால் முகம் பிரகாசம். எனக்கு வேலை மறந்துங்க இன்னும் சொல்லவே மாட்டேன். இது முக்கியத்துவம் கொடுப்பா. எதுக்கு? தேவோட வார்த்தை. தேவோட வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்தவன், இந்த பிரகாசம் இருக்கிறவன் வேற எங்கேயும் போக மாட்டான். நாம் இங்கே இருப்பது நல்லது என்று ஒரு சொன்னா அவன் யாரு? இவருடைய பிரசவத்தினா 3000 பேர் வச்சுக்கப்பட்டேன். அவ்வளோ வளம் இருக்கு. நம்ம பிரசவம் பண்ண முடியுமா? அதான் சொல்லுவாங்க, நான் இங்கே இருப்பது ஒரு வருஷம் சொல்ல முடியும். கர்த்தர் இது கிருபினால் மூடி நம்மை சாட்சியா இருக்கிற நம்மை மறைத்து மூடி வச்சு அது மேல் வைத்திருக்கிறோம். அவன் பிரசவத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் ஆசமா இருக்கிறான். இதுதான் கிருபாசனம். இந்த கிருபாசனைக்கு சேர கடமை. கர்த்தர் எங்க இருக்காரு? நீங்க மீறின உடைச்சு போட்ட இந்த கற்பனையுமே நான் இருக்கிறேன் என்று சேருங்க. இவருடைய சொந்தம் மீறோன இனிமேல் மூத்த பார்த்தோம். அக்கா அம்மா 84 வயதில் ஒரு விதமா இருக்கு. 7 வருஷம் வாழ்க்கை உலக வாழ்க்கை வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? 7 வருஷம் தான். அதுக்கப்புறம் கர்த்தர் போர் எனக்கு போகணும். இந்த கர்த்தர் தேவன் சபையில் வந்து கர்த்தர் 84 வயசு ஆயிடுச்சு. 84 வயசுக்கு கிழக்கு கல்யாணம் இல்லை. 4 வயசுல இவருக்கு கல்யாணம். கர்த்தர் சன்னிதியில் வந்து தேவ சன்னிதியில் வந்து வயசு 84. இயேசுவை கொண்டு வந்திருக்காங்க பிரதர்சிக்கு. உள்ள பிரதர்சிப்பாங்களா? குழந்தை பிரதர்ஷன் நல்லது. சிசு பிரதர்ஷன் இடம்னாலும் இந்த கற்பனை கிடைச்சா உட்கார்ந்துருக்கேன். அதுன்னு இந்த கற்பனை மேல் அவருக்கு உட்கார்ந்துட்டாரா? அது கிருபாசனம். இந்த கிருபாசனைக்கு சேர நெருங்கி இருக்கு. அந்த கற்பனைகள் மேலே ஏற்றி இது ஆசனமாக உட்கார்ந்து இது ஆசனமாக ஆக்கி கர்த்தர் வீட்டிருக்கலாம். நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம், உறங்குவோம். போனோன்னு உட்காருமா, படுத்துருவோம். உட்காந்துருவோம். அப்பதான் படுப்பீங்க. படுத்துட்டு உட்காருவீங்களா? உட்காந்து படுப்பீங்க. இதே போல கர்த்தர் வீட்டு இப்படி நம்ம நெருங்கணும். இதுதான் தேவ சமூகம். இவரேற்கும் 4:14. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இப்படி சேரணும்.
தைரியமாக போகணும். போனால் கிருபை கிடைக்கும். கிருபை கிடைச்சவனுக்கு இறக்கம் கிடைக்கும். கர்த்தர் கிருபை கிடைக்கணும். அந்த கிருபை நம்ம நடத்தும். யார் யார் இந்த கிருபாசனத்துக்கு தைரியமாக போயிருக்காங்களோ இந்த அவங்க முகம் ரொம்ப பிரகாசிக்கும். இந்த கிருபாசனை போய் சேர்ந்துருக்காங்களோ அவர் முகம் பிரகாசிக்கும். வேற கிடைக்கும், கிடைக்கும். கிடைச்சவனுக்கு கிடைக்கும். சகாயம் கிடைக்கும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யல. அதுக்காக கிருபாசனை வீட்டிருக்காரு. கிருபாசனத்தை வீட்டிற்கு காரணம் என்ன? இன்னும் சகாயம் செய்யுமா? இந்த கிருபை பிரகாரத்திக்க விடாது, பரிசுத்த நிற்க மகாபரிசு கர்த்தர் இருக்க இடத்துல வரும். அப்ப சபைக்கு போகணும். எப்படி சபைக்கு போகணும்? கர்த்தர் வீட்டிருக்க கிருபாசனத்தில் இருக்க வீட்டிற்கு சபைக்கு போகணும். சத்தியம் நிறைஞ்ச சபைக்கு, ஆவில் நிறைஞ்ச சபைக்கு கிருபாசனத்தில் இருக்கிறார். நீங்க மீறி நடந்தவர்கள் அதை நான் செப்பனிட்டு இந்த கிருபைக்கு மறுத்துட்டு இப்ப ஆசமா அதில் உட்கார்ந்துருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்க கிட்ட வந்தா ஏற்ற சமயத்தில் சகாயம். யாத்திரை புத்தகம் 40 அதிகாரம் 23வது வசனம். அதன் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான். சமூகம் பிரசன்னம், கர்த்தரோட பிரசனத்தோட போ கர்த்தர் வீட்டிக்கிறார். இப்போனா வசனம் எப்படி இருக்கு? வரிசையா அடிக்க ஒன்றுக்கு மேல் ஒன்று. அப்படின்னா கர்த்தரோட வார்த்தை ஒன்றுக்கு மேல் ஒன்றா வார்த்தை கிருமா சொல்றாங்க. கிருமா சொன்னாத்தான் ஆட்கள் ரெண்டு அடுக்க வைக்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வேண்டாயா? அது தீர்க்க புரிய வேண்டாம். வெளிப்படுத்தல அது வேண்டாம், அவன் வேண்டாம். எது வாசிக்கணும்? புதிய ஏற்பாடு பழையப்பாடு வேணாத்தான் புதிய ஏற்பாடு வழங்கும். யாத்திரை புத்தகம் 40வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். விளக்குகளை ஏற்றினான். கர்த்தர் சந்நிதியில் அவர் முன்பாக வச்சிருக்கான். முன்னால வாங்க, அதான் சன்னதி. கர்த்தர் சந்நிதி போனா விளக்கை கொடுத்தார். விளக்கு கொடுத்த விளக்கு எரியுமா? நீ விளக்கு பற்றி எரிஞ்சிட்டா விளக்கு எரியும். அந்த அறை முழுவதும், வீடு முழுவதும் வெளிச்சடிக்கும். திரைச்சீலை வெடிக்கும். இந்த சோறு பிரதிபலிக்கும். நம் உள்ளத்தில் எரியும். வருஷம் கேட்கும்போது உள்ளம் கொழுந்துட்டு எரியும். இது விளக்கு ஏற்றினா வசல் வார்த்தை கேட்ட உடனே நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? கொழுந்துட்டு எரியணும். வசனம் போயிட்டு ஒரு நாள் யோவான் சாணகனுக்குள்ள வசனம் போயிடுச்சு. அவன் எத்தனை வயசு ஒரு உண்மையா இருந்தான்? யோவான் சாணகன் பிறந்த உடனே சகரியாண்ட வாய்த்த கட்டு அவுக்கப்பட்ட. அவன் நீ யோவான், நீ எழுதி காமிப்பார்த்த எல்லாரும் நினைக்க எடுனா பேரும் சொல்லிட்டான்.
எல்லாம் விளங்கிட்டா? அப்ப கர்த்தர வார்த்தை அவன் இழுத்து வந்தா இதை கொண்டு விட்டு எறியணும். அது மாத்திரம் இல்லை, வாயு கட்டு அதுதான் ஆகும். இப்படி நம்மள மாதிரி பூமியா இருப்பா கட்டு அவுக்கப்படும். கர்த்தர வார்த்தை உள்ள உள்ளத்துல வந்தா இதை கொண்டு விட்டு எறியும். கொழுந்து விட்டு எரிஞ்சா எல்லாம் கட்டும். இனி பூமியா இருக்க மாட்டோம். சாத்து கட்டு, மண்ணை கட்டு, சாத்தம் கட்டு, கோபம் கட்டு எல்லாம் போயிடும். கோத்திர கட்டு இது இப்படி கட்டா சொன்னா வசம் உள்ளத்துக்கு போனா எரியுமா, எரிதி பிரகாசிக்குமா, அழுக வரும். அப்போ கருங்களுக்கு அழகு வருது. வார்த்தை சொன்னோன்னு சிலருக்கு அழகு வருது. கத்த வார்த்தைக்கு இருக்கு சம்பந்தம். வார்த்தை இறைத்து கேட்டால் இதை கொழுந்துட்டு எறியணும். கத்தோட இறைத்த வார்த்தை வந்த உடனே பிரகாசமும் இருக்கு. இந்த வாயில வார்த்தை சொல்றவரு இந்த வார்த்தை இறைத்து வந்த உடனே வாடி சொல்லுவோம். வாடி சொன்ன உடனே பிரகாசிக்குதா? சிறச்சேலைப்பட்ட உடனே சிறச்சேலை பிரதிபலிக்கும். சோத்திரப்பட்ட உடனே நம்ம வீடு இந்த வெள்ளடிச்சு சோதரப்பட்டுட்டா இது பிரதிபலிக்கணும். மற்ற இடத்துல வீட்டிலும் நிழலில் வெயில்படாத இடத்துலையும் வெள்ள வெயில் அடிக்கும். அப்படிப்பட்ட இருதயமாக கர்த்தர் வார்த்தை இறைச்சி வரணும், பிரதிபலிக்கணும். நம்முடைய இறைச்சியில் வரணும். இந்த வார்த்தையை கேட்பதற்காக வரணும். நாம் பிரதிபலிக்கலாக வரணும். கர்த்தர் வார்த்தையை பிரதிபலிக்கலாக வரணும். கர்த்தர் வார்த்தை திரும்ப சொல்லிகளாக வரணும். இதுதான் தைரியமாக கிருபாசனைக்கு தேரக்கடவோம் என்று சொல்ல காரணம். கர்த்தர் ஒரு தடவை விளம்பியிருக்கார், 2 தடவை சபாகாரமும் வாயை இழுத்து ஒழித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒரு தடவை சொன்னால் திரும்ப மறக்கவே கூடாது, மறக்காது. இது மறக்காது. கர்த்தர் அதே சொல்ல 40 அதிகாரம் 25 வருஷம் கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். விளக்குகளை இருந்தான், ஏற்றினான். அப்ப கர்த்தர் நம்ம இழுத்து வந்துட்டு விழிச்சவன் தான் நம்முடைய இறுதியம் எப்படி இருக்கணும்? ஒழுங்கு விட்டு எரியக்கூடிய அனுபவம் இருக்கு. விளக்கு ஏற்றின உடனே நம்முடைய இறுதியம் எப்படி இருக்கணும்? ஒழுங்கு விட்டு எரியணும். புஸ்தகம் 30 அதிகாரம் 7-8. ஆரோன் காலை தோறும் அதின் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கு ஏற்றும் போதும் அதின் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதின் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. சாயங்காலம் தூபம் காட்டணும். இனி லேவியர் புத்தகம் 24 அதிகாரம் 3-4 வருஷம். ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். சாயங்காலம் தோறும் காலையில் ஏற்றி வைக்கிற விளக்கு ஏற்ற சாயங்காலம் ஏற்ற அது விளக்கு ஏற்றணும். இதுவரை எரியும் விடியற்கால வரையிலும் எரியும். கர்த்தரோட வருகை வரையிலும் எரியும். கர்த்தர் உள்ளத்தில் வார்த்தை கொடுத்துட்டா கர்த்தர் வருகை வரையில் இந்த வார்த்தை மறக்கணும். அது தரிசனம்.
இயேசு வருக வரையிலும் குத்துவிளக்காயே நம்முடைய இதயம் எழுதி பிரகாசிக்க விளக்காது. அதனால இப்படி நித்திய தூபமாகிய ஜெபம் தினந்தோறும் பண்ணணும். இப்படி இருந்தா கத்து வருக வரையிலும் பிரகாசிக்குமா? பிரகாசிக்கும்.